students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு defects in eyes. Okay? So கண்ணுல உள்ள குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஓகேவா? So நம்ம previous வீடியோல far point of eyes, near point of eyes பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? So far point னா என்ன? So ஒரு person வந்து எவ்வளவு தூரம் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கிளியரா பார்க்கறாங்களோ அந்த தொலைவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? far point அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? So ஒரு நார்மல் ஐஸ் உள்ள பர்சனுக்கு எந்த டிஃபெக்டும் இல்லை அப்படின்னா அந்த ஃபார் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி. அதாவது நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும்? கிளியரா அந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். ஓகே? So near point of eyes என்ன பார்த்தோம்? Minimum distance required to see the distant objects clearly without any strain. So ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம ரொம்ப பக்கத்தில் நம்ம கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியாது அண்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? கிளியரான ஆப்ஜெக்ட் நம்மளால பார்க்க முடியும். ஸோ எந்த டிஸ்டன்ஸில் நம்ம கிளியராக பார்க்குறோமோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? மினிமம் டிஸ்டன்ஸ். ஓகே? ஸோ எந்த மினிமம் டிஸ்டன்ஸில் நம்ம கிளியராக ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறோமோ அதை வந்துட்டு நம்ம நியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் ஐஸ்க்கு எந்த டிஃபெக்டும் இல்லாத நார்மல் ஐஸ்க்கு வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 25 சென்டிமீட்டர். ஓகே? ஸோ இதே டிஃபெக்ட்ஸ் உள்ள பர்சனுக்கு வந்து தூரமா இருக்கிறது நம்ம நார்மல் ஐஸ்க்கு இன்ஃபினிட்டின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ இன்ஃபினிட்டியில் உள்ளதை வந்து டிஃபெக்ட் உள்ள பர்சனுக்கு வந்து பார்க்க முடியாது. ஓகே? அவங்களால அவ்வளோ தூரம் வந்து கிளியரா பார்க்க முடியாது. ஓகே? அதுக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தா அவங்களால கிளியரா பார்க்க முடியும். புரியுதா? அது மாதிரி நியர் பாயிண்ட் சிலருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிளியரா தெரியுது, டிஃபெக்ட்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த இடத்துலயே கிளியரா தெரியாது. ஓகே? ஸோ அப்போ அவங்களுடைய நியர் பாயிண்ட் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் தூரம் கழிச்சுதான் அவங்களுக்கு வந்து கிளியரா தெரியுது, அப்போ அவங்களுடைய நியர் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ எதனால இந்த டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஏஜிங் ஒரு ஃபேக்டர். அதாவது வயசாகிறனால இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ், ஐ இன்ஜுரிஸ் இந்த மாதிரி ஆகிறப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே? அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகே? ஸோ இதனால தான் நம்மளுக்கு கண்ணில் வந்து சம்டைம்ஸ் டிஃபெக்ட்ஸ் வருது. ஓகே? ஸோ என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, பிரஸ்பயோபியா, அஸ்டிக்மெட்டிசம், இப்படி சம் காமன் டிஃபெக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம மயோபியானா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? கிளியரா பார்க்கலாம். ஓகே? ஸோ மயோபியா அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபெக்ட் இன் த ஐஸ். அண்ட் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஷார்ட் சைடட்னஸ். இது என்னன்னு சொல்லலாம்? ஷார்ட் சைடட்னஸ். ஸோ அதாவது மயோபியா உள்ள பர்சனுக்கு வந்துட்டு they can see the nearer objects clearly but they are not able to see the distant objects clearly. ஸோ பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் கிளியரா அவங்களுக்கு தெளிவா தெரியும், ஆனால் தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு தெளிவா தெரியாது. ஓகே? ஸோ அந்த ப்ராப்ளம் உள்ளவங்க அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மயோபியா ஆர் இட் கேன் பி கால் இட் அஸ் தி ஷார்ட் சைட்டட்னஸ். புரியுதா? ஸோ ஷார்ட் சைட்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் உள்ளது தெளிவா தெரியுது, தூரமா இருக்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியல. ஓகே? ஸோ எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம ஐபால் வந்து லென்த்தனிங்கா இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே? ஸோ நார்மல் ஐபாலை விட இந்த டிஃபெக்ட் உள்ள ஐபால்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தனிங்கா இருக்கும். ஓகே? ஸோ அப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து நார்மல் ஐ, இது வந்து லென்ஸ், இது வந்து ரெட்டினா. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு நியரர்ல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஓகே? ஸோ நியரர் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? பவர் ஆஃப் அகாமடேஷன் ஒரு டாபிக் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் என்ன நம்ம கிளியரா பார்த்தோம்? ஒரு ஆப்ஜெக்ட் நியரர்ல இருக்கு, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் என்ன பண்ணுது? ஏன்னா நம்ம சில ஆப்ஜெக்ட்ஸ் பக்கத்தில் பார்க்குறோம், சில ஆப்ஜெக்ட்ஸ் தூரமா பார்க்குறோம். ஸோ எப்படி எல்லா ஆப்ஜெக்டையும் நம்மளுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ரெட்டினாக்கு கொண்டு போக முடியுது அப்படின்னா இட் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஐ லென்ஸ். ஓகே? ஸோ ஐ லென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ எப்படி பண்றாங்க? வித் த ஹெல்ப் ஆஃப் த சிலேரி மசில்ஸ். இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாபிக்ல அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐல பார்த்துருக்கோம் அண்ட் பவர் ஆஃப் அகாமடேஷன்ல நல்லா கிளியராகவே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஸோ நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த லென்ஸ் என்ன பண்ணும்? தன்னை அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகே? ஸோ என்ன லென்ஸா மாறும் நம்ம பார்த்தோம்?
திக் லென்ஸா மாறும். இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிலேரி மசில்ஸுடைய ஹெல்ப்ல இது என்ன லென்ஸா மாறுது, திக் லென்ஸா மாறுது. ஸோ திக் லென்ஸா மாறனால என்ன யூஸ் நம்மளுக்கு, ஸோ இதோடைய ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கு, ஷார்ட்டரா இருக்கு. ஓகே, ஃபோக்கல் லென்த் வந்து ஷார்ட்டரா இருக்கு. ஸோ ஆப்டிக் சென்டர்ல இருந்து இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபோக்கல் லென்த். ஓகேவா? ஸோ இப்போ நியரர் ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய இமேஜ் எப்படி எப்போ நம்மளுக்கு விழும், ஸோ அந்த ஆப்ஜெக்ட்னுடைய ரேஸ் வந்து லென்ஸ்ல பட்டு என்ன ஆகும், நம்மளுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா நம்மளுக்கு போகும் இல்லையா. ஸோ ஆப்டிக் சென்டர் வழியா போற ரேஸ் என்ன பண்ணும், ஸோ எந்த டீவியேஷன் இல்லாம நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிடும். ஓகே, ஸோ இது ரெண்டு கன்வர்ஜ் ஆகிற இடத்துல நம்மளுக்கு இமேஜ் கிடைச்சிடும். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்கான இமேஜ் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, ஓகே, இன்ஃபினிட்டில இருக்கு. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு இதே மாதிரி இந்த லென்ஸ் இருக்காது. இந்த லென்ஸ் என்ன பண்ணும், தன்னை தின்னா மாற்றும் வித் ஹெல்ப் ஆஃப் தி சிலேரி மசில்ஸ். மிஸ் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியணும்னா பவர் ஆஃப் அகாமடேஷன் பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வர ரேஸ் வந்து நம்மளுக்கு பேரலா வருது. இன்ஃபினிட்டில இருந்து வர ரேஸ் எப்படி வரும், பேரலா வரும். ஓகே, ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லென்ஸ் என்னதான் மாறுறாங்க, தின்னா மாறுறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் தி சிலேரி மசில்ஸ். ஓகே, ஸோ இப்படி தின்னா மாறப்ப என்ன ஆயிடுது, இந்த ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு இங்க வந்துருது. ஓகே, ஏன்னா இங்க இருக்கிற பொருளை நான் பார்க்கணும். ஸோ சிலேரி மசில்ஸ் என்னதான் மாத்திருது, தின் லென்ஸா மாத்திருது. ஸோ ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்தா இருந்துச்சுல திக் லென்ஸ்ல, இப்போ வந்து நல்ல லாங்கர் ஃபோக்கல் லென்த்தா மாறிடுது. ஓகே, ஸோ அப்ப என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வர ரேஸ் வந்து பேரலா ஒரு இன்ஃபினிட்டில இருந்து வர ரேஸ் எப்படி வரும், நம்மளுக்கு பேரலா வரும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு. லென்ஸ்ல பட்டு என்ன ஆகும், இங்க பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல போய் கன்வர்ஜ் ஆயிருது. ஓகே, பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல கன்வர்ஜ் ஆயிருது பாருங்க. ஸோ இங்க இருந்து ரேஸ் பேரலா வருது. ஸோ இப்போ இங்க இருந்து வர எல்லா ரேஸும் லென்ஸ்ல பட்டு என்ன ஆகுது, பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல வந்து கன்வர்ஜ் ஆயிருது. ஓகே, இது வந்து எங்க நார்மல் ஐஸ்ல நடக்குது. ஓகே, நார்மல் ஐஸ்ல பவர் ஆஃப் அகாமடேஷன் எப்படி இருக்கு, லென்ஸ் வந்து மாத்தி மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ எங்க இருக்கிற பொருளைனாலும் நம்மளுக்கு ஈஸியா அகாமடேட் பண்ண வைக்குது. ஓகே, ஸோ அதான் நம்ம என்னன்னு பார்த்தோம், பவர் ஆஃப் அகாமடேஷன். ஸோ நார்மல் ஐஸ்க்கு பவர் ஆஃப் அகாமடேஷன் எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிஃபெக்டிவ் ஐஸ் பாருங்க, மயோபியா. ஸோ மயோபியானா என்னன்னு சொன்னோம், நம்ம ஷார்ட் சைட்டட்னஸ் சொன்னோம். ஸோ இதனால இந்த ஐபால் வந்து லென்த்தனிங்கா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்க என்ன நடக்குன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து இந்த பவர் ஆஃப் அகாமடேஷன் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ எப்படின்னு பாருங்க, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நியரரா இருக்கு. ஓகே, ஸோ இங்க அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நியரரா இருக்கு. ஸோ இந்த லென்ஸ் என்னதான் இருக்கும், அப்போ நம்மளுக்கு திக் லென்ஸா இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள ஃபோக்கல் லென்த் இது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் சரியா. ஸோ அப்போ இங்கிருந்து வர லைட் ரேஸ் வந்து லென்ஸ்ல பட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா நம்மளுக்கு இங்க போயிடும். ஸோ ஆப்டிக் லென்ஸ் ஆப்டிக் சென்டர் வழியா போற ரேஸ் வந்து என்ன பண்ணும், இந்த டிவியேஷன் இல்லாம அதுவும் போய் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிடும். ஸோ இந்த ரேஸ் கன்வர்ஜ் ஆகிற இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், இமேஜ் கிடைச்சிரும். ஸோ கரெக்டா எந்த பிளேஸ் ஆயிருது, ரெட்டினாவா ஆயிருது. ஓகேவா? ஸோ அப்போ நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு ரெட்டினால போய் கரெக்டா பட்டுருச்சு. அப்போ எனக்கு நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தெளிவா தெரியுது. ஓகே, ஸோ மயோபியா உள்ள பர்சன்ஸ்க்கு வந்து நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் தெளிவா தெரியும் இல்லையா. ஸோ பக்கத்துல இருக்கு தெளிவா தெரியுது, ஏன்னா இது ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்கேஸ் இப்போ இதே இது வந்து இன்ஃபினிட்டில இருக்குன்னு வைங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருக்கு. ஸோ இப்போ இன்ஃபினிட்டில இருக்கும், இந்த லென்ஸ் என்னதான் மாறும், தின்னா மாறுமா. ஸோ தின்னா மாறுது வித் ஹெல்ப் ஆஃப் தி சிலேரி மசில்ஸ். ஸோ இங்க உள்ள மாதிரி என்ன பண்ணுது, தின்னா மாறும்போது இந்த ஃபோக்கல் லென்த் இவ்வளவு தூரத்துக்கு வந்துருது. நீங்க பாருங்க, நார்மல் ஐஸ்க்கு எவ்வளவு தூரம் வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி ஃபோக்கல் லென்த் வந்து இவ்வளவு தூரம் வந்துருது. ஓகே, ஸோ நார்மல் ஐஸ்னால உனக்கு இங்க கரெக்டா ரெட்டினால வந்து விழுந்துருச்சு. இது வந்து லென்த்தனிங்கா இருக்கிறதுனால இவங்க வந்து நார்மலா வந்து விழுற இடம் வந்து இதுதான். ஓகே, ஸோ இங்க வந்து லென்த்தனிங்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெட்டினாவை நம்ம இன்னும் ரீச் பண்ணல. ஓகே, ஸோ நம்ம எங்க ரீச் பண்ணல, ரெட்டினாக்கு இன்னும் இந்த ஃபோக்கல் லென்த் போகல. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்க இருந்து வர ரேஸ் என்ன பண்ணும், ரேஸ் வந்து ரெட்டினால போய் விழுமா இல்ல ஃபோக்கல் லென்த்ல, அதனுடைய ரூல் என்ன நம்மளுக்கு. ஸோ ரேஸ் வந்து பேரலா வர்ற ரேஸ் வந்து கண்டிப்பா என்ன பண்ணும், இந்த லென்ஸ்ல பட்டு
ஓகே, இந்த ஃபோக்கல் லென்த்ல இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல தான் போய் விழுது. ஓகே, ஸோ ரூல்ஸ் என்ன? நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலல் வர ரேஸ் வந்து லென்ஸ்ல வந்து என்ன பண்ணும்? பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல போய் கன்வர்ஜ் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே தான் என்னுடைய பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ அங்கே போய் கன்வர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு எங்க கன்வர்ஜ் ஆகுதோ அங்கே தான் இமேஜ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இமேஜ் எனக்கு எங்க வந்து சேரல? ரெட்டினாக்கு வந்து சேரல. ஸோ ரெட்டினாக்கு வந்தா மட்டும்தான் அந்த இமேஜ் வந்து நம்ம பிரெயின் சென்ஸ் பண்ணி, ஆப்டிக் நர்வ்ஸ் வழியா பிரெயினுக்கு போய் பிரெயின் வந்து அதை சென்ஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்க எனக்கு ஸ்கிரீனுக்கே வரல, ரெட்டினாக்கே எனக்கு இமேஜ் வந்து கிடைக்கல. புரியுதா? ஸோ அப்போ இந்த பர்சனால என்ன பண்ண முடியாது? இந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது, கிளியரா பார்க்க முடியாது. புரியுதா? ஸோ ரீசன் உங்களுக்கு புரியுதா? ஸோ நியரர் ஆப்ஜெக்ட் ஈஸியாக நம்ம ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஆனா இங்க வந்து இன்ஃபினிட்டில இருக்கும்போது லென்ஸ் தின்னா மாறுது. ஸோ ஃபோக்கல் லென்த் நம்மளுக்கு அந்த ஃபோக்கல் லென்த் வந்து ஜாஸ்தியா கிடைக்குது. பட் நம்மளுடைய ஐபால் லென்த்தனிங்கா இருக்கிறதுனால ரெட்டினா கிட்ட அது போகல. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்மளால என்ன பண்ண முடியல? கிளியரா பார்க்க முடியல. புரியுதா? ஸோ அப்ப இந்த லென்த்தனிங்கா இருக்கிறதுனால அப்ப நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இங்க வர ஆரம்பிச்சிச்சு? இந்த லென்ஸுக்கும் ரெட்டினாக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. ஓகே, ஸோ லென்ஸ்க்கும் லென்ஸ் அண்ட் ரெட்டினா டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதே எனக்கு இன்க்ரீஸ் ஆகாம முன்னாடி இந்த பக்கத்துல இருந்துருந்துச்சு அப்படின்னா கரெக்டா ஃபோக்கல் லென்த் அங்கதான் இருந்திருக்கும், நம்மளுக்கு போய் ஃபோக்கஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ லென்ஸ் அண்ட் ரெட்டினாவுடைய டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆயிருக்கு நம்ம சொல்லலாம்? இந்த லென்ஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு. ஸோ இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணும்? ஆஸ் பர் ரூல் லைட் ரேஸ் வந்து கரெக்டா அந்த ஃபோக்கல் லென்த்ல தான் போய் உட்காரும் இல்லையா? ஸோ அப்ப இங்க வந்திருக்கும் நம்மளுக்கு ரெட்டினால இமேஜ் வந்து விழுந்திருக்கும். ஸோ இது வந்து இவ்வளவு தூரம் வரல, அப்ப எனக்கு ஷார்ட்டரா இருக்கு. ஓகே, ஸோ லென்த்தனிங்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டுக்கு தான் நம்ம சொல்லலாம். என்னது? லென்ஸுக்கும் ரெட்டினாக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று வந்துட்டு ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு, டிக்ரீஸ்டா இருக்கு. ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுது? அந்த இமேஜ் வந்து ரெட்டினாக்கு போகல. ஸோ ரெட்டினாக்கு போகாதனால இந்த டிஃபெக்ட் உள்ள பர்சனுக்கு இன்ஃபினிட்டியில் உள்ளது தெரியல. ஸோ அப்போ இந்த பர்சனுக்கு வந்து 4 இன்ஃபினிட்டி நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன்னா இன்ஃபினிட்டியில் உள்ளது அவங்களுக்கு கிளியரா தெரியல. அப்போ எங்க இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஸோ இதுக்கும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா வரணும்னு. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா அதுல இருந்து தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ 4 for this person is not the infinity. ஓகே, ஸோ உங்க புக்ல நீங்க இப்ப ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெளிவா புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸோ இந்த ஷார்ட் சைட்டட்னஸ் பர்சனுக்கு வந்து நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் தெரியும், தூரமா இருக்கிறது தெரியாது. ஸோ என்ன ரீசன்? இட் இஸ் டியூ டு லென்த்தனிங் ஆஃப் த ஐபால். ஓகே, ஸோ லென்த்தனிங் ஆஃப் ஐபால்னால என்ன ப்ராப்ளம் ஆகுது? நம்மளுக்கு லென்ஸுக்கும் ரெட்டினாக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருது. ஓகே, அண்ட் the focal length of the lens வந்து கம்மியா இருக்கு. இத ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மிஸ் இந்த ரே டயகிராம்ல வரைஞ்சு காமிச்சேன். ஓகே, அப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ அப்ப ரெட்டினா இங்க போய் உட்காரல அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியாது. சோ அப்ப அந்த பர்சனுக்கு ஃபார் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி கிடையாது, அதை விட முன்னாடி உள்ளது. ஓகேவா? சரி, அப்ப இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ண முடியும்? சோ இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்கு. ஓகே, சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் இப்போ இதை வந்து இங்க ஃபோக்கஸ் பண்றத நான் என்ன பண்ணணும்? இங்க கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா இந்த லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு அளவுக்கு மீறி இதால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லென்ஸ் கொண்டு போறோம் அந்த இடத்துக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்குள்ள ஐ லென்ஸ் வந்து அதுக்கு மேல ஒர்க் பண்ண முடியலங்கிறதுனால நம்ம அடிஷ்னலா என்ன பண்றோம்? வேற கொஞ்சம் லென்ஸ் கொண்டு போறோம். ஓகே, ஸோ அப்ப இங்க வேற லென்ஸ் நான் வைக்கிறப்ப என்ன பண்றேன்? இந்த ஃபோக்கல் லென்த்தை இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மயோபியா ப்ராப்ளம்க்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்றோம்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றோம். சோ என்ன லென்ஸ் யூஸ் பண்றோம்? கான்கேவ். ஏன்னா இதை எனக்கு இங்க இருந்து அங்க கொண்டு போய் விடணும். ஓகே, இங்க இருக்கிற ரேஸை தூக்கி அங்க கொண்டு போய் விடணும் அப்படின்னா எனக்கு லைட் ரேஸை டைவர்ஜ் பண்ணி இழுத்து அதை கொண்டு போய் அங்க விடுற ஒரு லென்ஸ் தான் தேவை. அப்ப டைவர்ஜ் பண்ற லென்ஸ் எது? கான்கேவ் லென்ஸ். புரியுதா?
அப்போ நம்ம ஐ லென்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன லென்ஸ் போட போறோம்? கான்கேவ் லென்ஸ். ஸோ இந்த கான்கேவ் லென்ஸ் போடும்போது என்ன ஆகுது? லைட் ரேஸை வந்து இங்க நம்மளுக்கு கொண்டு போய் சேர்த்துருது. ஓகே, டைவர்ஸ் பண்ணி இங்க ரெட்டினா வரைக்கும் கொண்டு வந்துருது. ஸோ அப்போ அந்த பர்சனால ஈஸியா பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்போ ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்றோம்? கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றோம். சரி, இஷ்டத்து கான்கேவ் லென்ஸ் நம்ம எடுத்து போட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். நம்ம லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலால இதை பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதில் ப்ரிஸ்கிரைப் பண்றது என்னது? நம்மளுக்கு என்ன ஃபோக்கல் லென்த் தேவை அதுதான் முக்கியம். ஓகே, இப்போ ஒரு பர்சன் வந்து இவ்வளவு தூரம் பாக்குறாங்க. ஸோ இவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த பர்சனால பார்க்க முடியுது. ஓகே, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்க முடியுது. அதுக்கு மேல இன்ஃபினிட்டி வரைக்கும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அப்போ அவங்க ஃபுல்லா இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்க்கணும்னா அவங்க யூஸ் பண்ற லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் என்னதான் இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸா இருக்கணும். ஸோ எக்ஸ் வரைக்கும் அவங்க பார்க்குறாங்க. ஓகே, இன்னும் அவங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணணும்? மைனஸ் இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் உள்ள கான்கேவ் லென்ஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா கிளியரா தெரியும். புரியுதா? ஓகே, ஸோ இதே வந்துட்டு இப்போ எக்ஸ் வரைக்கும் பார்க்குறாங்க. இவங்க வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வைங்க. ஓகே, ஸோ எக்ஸ் வரைக்கும் பார்க்குறாங்க, இன்னும் இன்ஃபினிட்டி இல்லாம ஒய் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அப்படின்னா அப்போ ஃபோக்கல் லென்த் என்னதான் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஃபர்ஸ்ட் உள்ள டிஸ்டன்ஸ் திரும்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்க்கணும் அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அதுல அந்த ஃபோக்கல் லென்த் வேல்யூல நீங்க லென்ஸ் போட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு பர்சன் பார்க்கறாங்க, இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா அந்த லென்ஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து மைனஸ் எக்ஸ் போட்டா போதும். பட் எக்ஸ் வரைக்கும் பார்க்கறாங்க, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். சோ ரெண்டு டிஸ்டன்ஸ் நீங்க சொல்றோம் நம்ம. ஓகே, சோ இன்னும் ஒரு டிஸ்டன்ஸ்னு வந்துருச்சு அப்படின்னா சோ அங்க என்ன ஃபார்முலா? எக்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ், பார்க்குற டிஸ்டன்ஸ் இன்னும் பார்க்க வேண்டிய டிஸ்டன்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் வேல்யூ தான் அந்த லென்ஸ்க்கு நம்ம போட்டோம்னா அந்த கொடுத்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். புரியுதா? ஸோ இதுதான் ஷார்ட் சைடட்னஸ், தட் இஸ் மயோபியா. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.